ஹலோ அண்ட் வெல்கம் டு வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இந்த வாட்டி நீங்கள் எல்லோரும் வந்து நிறைய பேர் ஆடி மாதம் எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்க, கடவுளுக்கு படைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்வீட் மாதிரி பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்காக நான் இந்த ஒரு எபிசோட்லேயே 2 ஸ்வீட் பண்ணி காட்ட போகிறேன். ஒன்று வந்து காஷ்மீரி ரைஸ் கீர்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். பால் பாயசம் அதுதான் பேசிக்காக நான் பண்ண போகிறது. ஆனால் காஷ்மீரி ரைஸ் கீர் அப்படின்றது வந்து சாஃப்ரான் கொஞ்சம் போடுவாங்க, கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் போடுவாங்க. அவங்க பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் நல்லது. அப்படி இல்லை நீங்கள் ரெகுலர் ரைஸ் பண்ணுறதா இருந்தால் அட்லீஸ்ட் ஜீரக சம்பாவில் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பண்ண முடியாட்டி நீங்கள் நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் இங்கே குங்குமப்பூ அதாவது சாஃப்ரான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் பண்ண போகிறது காஷ்மீரி ரைஸ் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நான் அடுப்பை பற்ற வச்சு இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் சூடான பிறகு முதல்ல நான் இங்கே பால் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் பால். இந்த 1 லிட்டர் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இது நல்லா கொதித்து வரும்போது நான் இங்கே ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் 1க்கு 2.5 தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு 150 கிராம் பாஸ்மதி ரைஸை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ml தண்ணி, அந்த 150 ml 150 கிராம் ரைஸுக்கு ஒரு 500 ml தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ரைஸு கொஞ்சம் ஜாஸ்தி குழஞ்சதுன்னா பரவாயில்ல. ஸோ 2.5-3 தண்ணி கூட வச்சு ஒரு 3-4 விசில் கூட வைங்க, தப்பு இல்லை. ஏன்னா இது குழஞ்சதுன்னா ரொம்ப நல்லது, இந்த பாயசத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குக்கிங்கும் சீக்கிரமாக நடக்கும். நான் இங்கே உதிராக அது கிடைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி 2 விசிலில் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை வந்து யூஸ்வலாக கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி, இப்போ ஒரு 150 கிராம் ரைஸுக்கு நீங்கள் 600 ml தண்ணி கூட ஊற்றலாம். 1:4 ஆகும், பரவாயில்ல. ஏன்னா பாயசத்துக்கு கொஞ்சம் குழஞ்சி போயிருந்தால் நல்லது தான். அதுவும் ஜீரக சம்பா பண்ணுறதா கண்டிப்பாக 1:4 போட்டு நிறைய தண்ணி வச்சு குக் பண்ணிவிட்டு அதில் 4 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாலில் குக் பண்ணுங்கள். நல்லா ஸ்டார்ச் விடும். குழகுழான்னு இருக்கும்போது அந்த பால் வந்து நல்லா திக்காகும். ஸோ நான் இங்கே இந்த பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதுனால இங்கே கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த பால் கொதித்த பிறகு இந்த ரைஸை இதில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நிமிஷம் அந்த ரைஸையும் சேர்த்து இதில் குக் பண்ண போகிறோம். ஸோ இது இந்த பால் கொதிக்கட்டும். நான் சொன்ன மாதிரி அந்த 1 லிட்டர் பால் வந்து நல்லா கொதிக்க வந்துச்சு, நல்லா திக்காக கொதிச்சிட்டு இருக்கு. இப்போது இங்கே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் இந்த வேக வச்ச பாஸ்மதி ரைஸை நான் போட்டிருக்கேன். நான் முதல்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஜீரக சம்பா ரைஸும் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரெகுலராக பச்சரிசி எந்த பச்சரிசி கூட போடலாம். நான் இந்த அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக அந்த ரிச்னஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கம்பல்ஷன், உங்களுக்கு எது நீங்கள் கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு கமெண்ட்டும், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு சஜஷன் நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து சார் இவ்வளோலாம் நீங்கள் ரிச் பொருள் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க, எங்கள் வீட்டில் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பொருள் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்தால் தயவு செஞ்சு அந்த பொருளை போட்டு சாப்பிடுங்க. 10 வாட்டி பண்ண வேண்டாம், 1 வாட்டி 2 வாட்டி பண்ணி சாப்பிடலாம். ஆனால் பண்ணுறது அவ்வளோ நல்லா பண்ணி சாப்பிட்டா அதோட டேஸ்ட் தெரியும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரைஸ் அந்த பால் கூட சேர்ந்து ஃபேண்டாஸ்டிக்காக ஒன்று சேர்ந்து குக் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அந்த அரிசியும் இந்த பாலும் ஒன்றா குக் ஆகணும். இது குக்காகிற ஸ்டேஜில் கொதி வர நேரத்தில் நான் இங்கே குங்குமப்பூ வச்சுருக்கேன். நான் இந்த பாயசத்துக்கு கேசரி கலரோ வேறு எந்த கலரோ யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் குங்குமப்பூவில் வர்ற அந்த நேச்சுரல் கலர் தான். ஸோ நான் இங்கே ஒரு 1/2 கிராம் குங்குமப்பூ போட்டிருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கும் 150 கிராம் சாதத்துக்கும் ஒரு 1/2 கிராம் குங்குமப்பூ போட்டிருக்கேன். இந்த குங்குமப்பூவை போட்டுட்டு இது நல்லா கொதிக்கிறதுக்கு இது மாதிரி இன்னொரு அடுப்பில் மாற்றி வைக்கிறேன். இது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கணும். இது கொதித்து திக்காகி அந்த சாதம் வந்து இட் ஷுட் கம் டுகெதர், அந்த பால் கூட சேர்ந்து ஒன்றா வரணும். இப்போது இன்னொரு ஸ்வீட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ரைஸ் கேசரி பாத். இந்த பாயசமாகட்டும், இந்த ரைஸ் கேசரி பாத் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து நான் குழந்தையிலேருந்து இருக்கிற வரைக்கும் எனக்கு பரிச்சயமான டிஷ்ஷஸ். எங்கள் ஊர் வந்து உடுப்பிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் பெல்மன்னு ஒரு ஊர். அந்த பெல்மனில் இருக்கிற அம்மன் வந்து அன்னபூர்ணேஸ்வரி. அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி மண்டல பூஜைன்னு நடக்கும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி கரெக்டாக அது அந்த மண்டல பூஜை நடக்கும். அங்கே அன்னபூர்ணேஸ்வரின்றதுனால அங்கே சாப்பாடு பயங்கர பிரசித்தி. கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் வருவாங்க சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி ஒரு மத்தியானத்துக்கு மட்டும். அங்கே இந்த பாயசமும் இப்போ நான் பண்ண போகிற இந்த ரைஸ் கேசரியும் கண்டிப்பாக அந்த மண்டல பூஜை அன்றைக்கி சாப்பாட்டில் போடுவாங்க. இது வந்து அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அன்னபூர்ணேஸ்வரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ன்றதுனால வருஷம் இந்த 2 ஸ்வீட்டை மட்டும் மாற்றவே மாட்டாங்க. இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும். இந்த பால் பாயசமும் இருக்கும், இப்போ நான் பண்ண போகிற இந்த ரைஸ் கேசரியும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான பட் ரிச், அவ்வளோ டேஸ்டி ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேசரி பாத்.
ரைஸ் வச்சு பண்ணக்கூடியது. இதை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் ஜீரக சம்பா ரைஸில் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஜீரக சம்பா ரைஸோடைய ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் அந்த அக்கி பாயசாக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த அக்கி பாயசா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மனை வழிபடுறவங்களா இருந்தீங்கன்னா, அம்மனுக்கு பண்ணி வைக்கணும் அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்வீட். இதை பண்ணுங்கள். நான் இங்கே பேனை சூட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சூடான பேனில் முதல்ல நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர்னு வச்சிங்களேன். ஒரு 400 to 500 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த 400-500 ml தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இங்கே இந்த தண்ணி நான் போட்ட இந்த 400-500 ml தண்ணி கொதிச்சிருச்சு. இங்கே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜீரக சம்பா ரைஸை நான் வந்து 1:3ன்ற கணக்கில் தண்ணி ஊற்றி குக் பண்ணி குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாதத்தை இதில் கொட்டுறேன். இந்த சாதத்தை நல்லா குக் ஆகணும். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால், நான் இங்கே உங்களுக்கு தனியாக காட்டுறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் குக்கரை திறந்து டைரெக்டாக இப்போ நான் போட போகிற பொருளை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா குக்கரில் சூடாக இருக்கும், நல்லா குழஞ்சி போயிருக்கும். அதில் நேராக நீங்கள் சர்க்கரையை போட்டு குங்குமப்பூவை போட்டு லவங்கம் போட்டு தாளிக்கிறதெல்லாம் பண்ணிடலாம். பட் நான் இப்போ தனியாக உங்களுக்கு பண்ணி காட்டுறது எதுக்குன்னா, ரைஸ் நீங்கள் இன்கேஸ் முதல்ல சாதம் வடித்து வச்சுருந்தீங்கன்னா இப்படி பண்ணணும். ஸோ இந்த தண்ணியில் இந்த ரைஸ் வந்து எப்படி பாலில் குக் ஆகுதோ அது மாதிரி இந்த ரைஸ் வந்து தண்ணியில் நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதி வந்த பிறகு இதுக்கு சர்க்கரை போட போகிறோம். இப்போது இந்த காஷ்மீரி ரைஸ் கீர், அந்த சாஃப்ரானோட கலர் பாருங்கள், அப்படியே பியூட்டிஃபுல் எல்லோ கலர். அந்த ரைஸ் வந்து அப்படியே எல்லோ கலரில் மாறி போச்சு, மஞ்சள் கலரில் ஆகிடுச்சு. அந்த பாஸ்மதி ரைஸும் பாலில் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் கண்டென்ஸ்ட் மில்க் வச்சுருக்கேன். இந்த கண்டென்ஸ் மில்க் வந்து நிறைய டின்னில் கிடைக்கும். மில்க் கண்டென்ஸ் மில்க்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி இது கிடைக்குது. இந்த கண்டென்ஸ் மில்கை நான் வந்து இது பேசிக்காக திக்னஸுக்கு அந்த பாயசம் ஃபீல் கொடுக்கறதுக்காக, இல்லைன்னா வெறும் பால் தனியாக இருக்கும், ரைஸ் தனியாக இருக்கும், அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கண்டென்ஸ் மில்க் போடுறது. இது ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். ஸோ இது போட்டிங்கன்னா சர்க்கரையும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நான் இங்கே போட்டிருக்கிற இந்த 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சிங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இந்த கண்டென்ஸ் மில்க், ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் மில்கை போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்பப்போ இந்த சைடை வந்து இது மாதிரி இந்த சைடில் இருக்கிற ஏடு, அந்த பால் ஏடு வந்து திக்காகிறதுனால இந்த சைடு வந்து அப்படியே பால் பிடிச்சிக்கும். இதை அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, எடுத்து விட்டுகிட்டே இருங்க. இந்த திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே இங்கே நான் சர்க்கரை வச்சுருக்கேன். இது வந்து நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன், கிட்டத்தட்ட 1 லிட்டர் பால், இதில் ஒரு 150 கிராம் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் 150 கிராம் குக் பண்ணேன். அந்த 150 கிராம் அரிசிக்கு 150 கிராம் சர்க்கரை போடணும். ஸோ இங்கே ஒரு 150 கிராம் சர்க்கரை நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியே இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்டென்ஸ் மில்க், அந்த ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் மில்க் போட்டிருக்கோம். அது இருந்தாலும் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். அது இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எவ்வளோ ரைஸ் போட்டிங்களோ அவ்வளோவே குவான்டிட்டி சர்க்கரை போடுங்க. போட்டுட்டு சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ளூயிட் ஆகிடும், கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதுக்கப்புறம் அது திருப்பி கட்டியாகும். அந்த கிளேஸ் வர ஆரம்பிக்கும். கிளேஸ் வர ஆரம்பிக்கும், அப்படியே தன்னால் கட்டியாக ஆரம்பிக்கும். சர்க்கரையை போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. நான் இங்கே நான்ஸ்டிக் பேனில் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வீட்டில் இன்கேஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக அடி பிடிக்கும். ரைஸ் கீழே போய் செட்டில் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பாலை ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கிற ஸ்மெல் வரும். ஸோ நான் இங்கே நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நோ ப்ராப்ளம். ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது இங்கே நான் ரைஸும் தண்ணியும் குக் பண்ண போட்டிருந்தேன் இல்லைங்களா. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு ரைஸும் நல்லா அதில் குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இங்கே நான் ஒரு கிராம் குங்குமப்பூ வச்சுருக்கேன். அந்த 1 கிராம் குங்குமப்பூவை இதில் கொட்டிடுறேன். கேசரி, அது ரவா கேசரியாக இருக்கலாம், இல்லை இந்த ரைஸ் கேசரியாக இருக்கலாம். அதுக்கு பேர் வந்தது குங்குமப்பூனால தான். கேசர் அப்படின்னு சொல்கிறது தான் குங்குமப்பூ. கேசரின்னு ஒன்று பண்ணால் அது குங்குமப்பூவில் தான் பண்ணணும், அதுதான் ஒரிஜினல். பட் நம்ம இப்போ வந்து அந்த குங்குமம் போடாமல் கலர் போட்டு கேசரி பண்ணிகிட்டு இருக்கோம். நான் இங்கே உங்களுக்கு குங்குமப்பூ போட்டு இந்த ரைஸ் கேசரி பண்ணிகிட்ருக்கேன். திருப்பி நான் சொல்கிறேன், உங்கள் சௌகரியம். அப்படி குங்குமப்பூ போட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி போட்டுட்டு கேசரி கலர் போட்டு கூட பண்ணலாம், தப்பில்லை. குங்குமப்பூ போட்டோன்னே அந்த தண்ணியில் அந்த சாதம் குக் ஆகும்போது இது எப்படி அப்படியே எல்லோ கலரில் மாறிச்சோ அதே மாதிரி இந்த ஃபுல் கன்காக்ஷன் எல்லோ கலரில் மாறும். இது நல்லா கொதிக்கட்டும். இங்கே இந்த சர்க்கரை போட்டு இந்த பால் பாயசம் பியூட்டிஃபுல்லாக குக் ஆகின்னு இருக்குது. அந்த திக் பாசுந்தி ஃப்ளேவர் மாதிரி வரும். அந்த திக் மில்கோடைய அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். அரிசியும் சாதமும் பாலும் நல்லா ஒன்று சேர்ந்து குக் ஆகிருக்கும்.
நம்ம போட்ட மில்க் மெய்ட், சர்க்கரை, குங்குமப்பூ இது மூணுமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்ந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் அரோமா கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் இங்கே நான் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் உங்ககிட்ட முழுசாக இருந்ததுன்னா ஒரு 4 ஏலக்காய் தட்டி கூட போடலாம், தப்பில்லை. நான் இங்கே ரெடியாக பொடி வச்சுருக்கனால ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் இந்த ரைஸ் வந்து நல்லா குக்காகி, கஞ்சி சொல்லுவாங்க தெரியுமா, ரைஸ் கஞ்சி வீட்டில் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படியே ரைஸும் தண்ணியும் சேர்ந்து ஒன்றா கோயகுலேட்டாக இருக்கும், அது மாதிரி இது வந்து ஒன்றா குக் ஆகணும். ஸோ பொறுமையாக இதை வந்து கிட்டத்தட்ட நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 10-12 நிமிஷம் இதை இப்படி சைடு எடுத்து விட்டு குக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கேசரி, அதாவது ரைஸ் கேசரி நான் சொன்னீங்களா, அதில் இப்போ நம்ம 150 கிராம் ரைஸில் தண்ணியில் போட்டு அதில் குங்குமப்பூ போட்டு நான் குக் பண்ணியிருக்கேன். அதில் 150 கிராம் சர்க்கரை போடுறேன். ரைஸ் எவ்வளோ போட்டிங்களோ அதே அளவு சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்ட உடனே யூஸ்வலாக தண்ணி ஆகிடும், அப்படியே கொஞ்சம் தண்ணி ஆகிடும். இப்போது அந்த அரிசியும் வந்து கொஞ்சம் கட்டி ஆகிடும். அதனால தான் இந்த வந்து ரைஸ் வந்து நல்லா குக்காக இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும், ரைஸ் வந்து கல்லாகிடும். ஸோ அந்த அரிசியில் சர்க்கரையில் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த சாதத்தை வந்து நல்லா குழைச்சி வச்சுருந்தீங்கன்னா இந்த ரைஸ் கேசரி பாத் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ இப்போ இந்த சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. இங்கே பால் பாயசம் கூட பியூட்டிஃபுல்லாக இட்ஸி அப்படியே திக்காகிடுச்சு. இந்த மில்க் நம்ம போட்டிருக்கிற அந்த பால், அந்த கண்டன்ஸ் மில்க், சர்க்கரை, குங்குமப்பூ, சாதம், பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் ஒன்று சேர குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு சிட்டிக்கு உப்பு, இதுலேயும் இந்த ரைஸ் கேசரி பாத் ரெண்டுத்துலேயுமே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு நான் எப்போவுமே சொல்கிறது, உப்பு போட்டால் அந்த ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும், அதனால தான். இப்போ இந்த ரைஸ் பாயசத்தை நான் கீழே இறக்கி வைக்கிறேன். இப்போது இன்னொரு பேன் எடுத்து இதுக்கு நெய்யில் முந்திரி பருப்பும் கொஞ்சம் பாதாமும் திராட்சையும் போட்டு தாளிக்க போகிறோம். ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன். இங்கே 1.5 ஸ்பூன் நெய் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெய் இப்போ திருப்பி நீங்கள் நெய் வந்து நாங்கள் ஹெல்த்துக்கு நாங்கள் அவ்வளோ சாப்பிட்றதில்ல அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சோண்டு ஆயிலில் கூட போடலாம். பட் ஃப்ளேவர் கண்டிப்பாக மாறும். அதை நான் யூஸ் பண்ணுறதில்லன்னு சொல்கிற பட்சத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அந்த நெய் சூடாகிற நேரத்தில் அந்த ரைஸ் கேசரி பாத் சர்க்கரை போட்ட பிறகு பாருங்கள், இது மாதிரி எல்லோயிஷ் கலரில் அந்த சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து கரெக்டாக சர்க்கரை போட்டு ஒரு 8-10 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா சுண்டுற அளவுக்கு குக் பண்ணணும். இது வந்து எப்படி வரும்னா, ஃபைனலாக நம்ம நெய்யில் முந்திரி பருப்புலாம் வறுத்து போட்ட பிறகு இது வந்து நம்ம ரெகுலர் ரவா கேசரி இருக்குல்ல, அந்த திக்னஸுக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா குக் பண்ணணும். இங்கே நெய் சூடாகிடுச்சு. இந்த சூடான நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, இந்த முந்திரி பருப்பை பொறுமையாக கம்மி சூடில் பொறுமையாக வருங்க. அப்போ தான் வந்து உள்ளே வரைக்கும் அந்த கிறிஸ்மஸ் வரும். இல்லை வெளியில் கலர் வந்துடும், அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த முந்திரி பருப்பு வெந்திருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ஆன அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகணும்னா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு பொறுமையாக வருங்க. இந்த முந்திரி பருப்பு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது இங்கே திராட்சை வச்சுருக்கேன், உலர்ந்த திராட்சை, அது ஒரு 2 ஸ்பூன். இதை பாருங்கள், அந்த திராட்சை அப்படியே ரவுண்டாக இதாகிடும், வெந்துடும். அந்த முந்திரி பருப்பும் கலர் நல்லா மாறிடுச்சு. இதை இந்த பாயசத்தில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே நான் இங்கே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் அதையும் போட்டு இந்த நெய், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஓவர். காஷ்மீரி ரைஸ் கீர், ஒரு ஃபேண்டாஸ்டிக் பால் பாயசம் வித் லாட் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் போட்டு ஆடி மாதத்தில் உங்களுக்காக இங்கே இந்த கேசரி பாத், இது வந்து நல்லா திக்காயின்னு இருக்குது. இந்த கேசரி பாத் நான் சொன்ன அந்த ரைஸ் கேசரி பாத் வெறும் சாஃப்ரான் போட்டு பாருங்கள், அப்படியே சக்கரை பொங்கல் மாதிரி ஃபேண்டாஸ்டிக்காக குக்காக இருக்குது. அந்த சுகர் அப்படியே சுண்டி அந்த ரைஸ் கூட சேர்ந்து கொயாகுலேட் ஆகி வண்டர்ஃபுல்லாக குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பேனை வச்சு அடுப்பை பற்ற வச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன்
ஒரு 6 டேபிள் ஸ்பூன், மொத்தம் 1.5 டேபிள் ஸ்பூன். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் நெய்யை போட்டு இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த நெய் சூடான பிறகு இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இந்த கேசர் அப்படின்றது வந்து குங்குமப்பூனால் பேர் வந்ததோ, இந்த ரைஸ் கேசரி பாத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லவங்கம் தான். நான் இங்கே வந்து 150 கிராம் ரைஸ் வச்சுருக்கேன், 150 கிராம் சர்க்கரை போட்டேன், அதுக்கு ஒரு 10 லவங்கம். இந்த லவங்கம் ஃப்ளேவர் நல்லா வரணும். இந்த ரைஸ் கேசரி பாத்துக்கு லவங்கம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அந்த லவங்கம் அந்த நெய்யில் நல்லா வறுக்கட்டும். இது தாளித்து கொட்டி 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்ணும். இது தாளித்து கொட்டிட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து திறந்தீங்கன்னா மைல்டு சூடு இருக்கும், கொஞ்சம் அப்படியே சாப்பிட்ற சூடில் இருக்கும், லவங்கம் ஃப்ளேவர் வரும். என்னமா போடா, முந்திரி பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன், எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காட்டி கம்மி பண்ணிங்க. அந்த முந்திரி பருப்பு நான் அந்த ரைஸ் கீருக்கு சொன்ன மாதிரியே இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நெய் சூடாக கம்மியாக இருக்கும் போதே முந்திரி பருப்பை போட்டு பொறுமையாக அதை வருங்க. அது உள்ளார வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகணும், நல்லா பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். பாருங்கள், அப்படியே பொன் வறுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, பொன் நிறத்தில் வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வரும்போது திராட்சையை போட்டுருங்க. திராட்சையை போட்டு அந்த சூடுலேயே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூடுலேயே வந்து திராட்சை வந்து வெந்து ரவுண்ட் ஆகிடுவான், அவனே ஆட்டோமேட்டிக்காக டாயின் பெருசாகிடுவான். ஸோ அவனுக்கு கேஸ் தேவையில்லை. ஸோ அந்த கேஷ்யூ நட் ஃப்ரை ஆன உடனே கேஸை ஆஃப் பண்ணி திராட்சையை போட்டுருங்க, அவன் பொறுமையாக வறுப்பான். ஸோ இங்கே நான் இதை ஸ்லோவில் வச்சு பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு, பியூட்டிஃபுல் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வரணும், பேனில் ஒட்டாமல் ஃபேன்டாஸ்டிக்காக வரணும். அந்த அளவுக்கு இது குக் ஆகிருக்கு. இதை பாருங்கள், அந்த நெய்யிலே அப்படியே மிதந்து 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 திராட்சை பாருங்கள் பலூன் மாதிரி ஆகின்னு இருக்கான். ஸோ இது மாதிரி ஆனவுடனே அவனையும் தூக்கி இவன் தலை மேலே கொட்டுங்க. ஓவர். இதை போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம நெய் போடல, இந்த நெய் வந்து இப்போ இந்த ரைஸ் கேசரி பார்த்து இழுக்கணும். ஸோ அது இழுக்கிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்படியே இழுத்துக்கும். 80% நம்ம போட்ட நெய் 1.5 ஸ்பூனில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டோம்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் இழுத்துரும், பாக்கி 1/2 ஸ்பூனை வந்து அவன் வெளியே விடுவான். அதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது தட்டில் வந்து சைடில் அப்படியே கொஞ்சம் வரணும், அப்படியே அந்த சைடில் அப்படி மேப் வரைகிற மாதிரி நெய் வெளியில் வரணும். அப்போ தான் அது ரைஸ் கேசரி பாத். பாருங்கள், ஆல்மோஸ்ட் 80% நெய் அப்படியே இழுத்துருச்சு பாருங்கள். ஆஹா, சாஃப்ரான், நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்கிற லவங்கம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஸ்மெல் வரும். அது இல்லாமல் நெய் 2 மாதத்துக்கு ஒரு அடி பண்ணுங்கள், 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. பட் இது மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. பாருங்கள், அவ்வளோதான், பேனில் ஒட்டே ஒட்டாது, ரெடி. இதை பாருங்கள், இவன் வந்து லட்டு மாதிரி விழுவான், பார்த்துனே இருங்க. ஆமாம், அப்படியே அந்த நெய் என்ன பண்ணும், இந்த கரண்டியில் ஒட்டாமல் இவன் லட்டு மாதிரி விழுவான். அவ்வளோதான். அடடா, சூப்பர். இதுக்கு மேலே சும்மா என்கிட்ட இருக்காதுனால நான் கொஞ்சம் பாதாம் போடுறேன். அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம், அப்படியே சர்வ் பண்ணலாம். ஒரு டேஷ் ஆஃப் ஆல்மண்ட். இங்கே இந்த காஷ்மீரி ரைஸ் கீர், இந்த காஷ்மீரி ரைஸ் கீரில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நீங்கள் காஷ்மீரி ரைஸ் கீர்னு பண்ணுறதா இருந்தால் இந்த பாதாமுக்கு கூட நீங்கள் வால்நட், அதாவது அந்த ரவுண்டாக கட்டியாக இருக்கும், அதை உடச்சா உள்ளே இருக்கும், அது போடணும். அது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஆப்பிள் இருக்குது இல்லைங்களா, ஆப்பிளை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு மேலே கார்னிஷாக போடுங்க. அப்போ அது பக்கா காஷ்மீரி ரைஸ் கீர். இது வந்து பாதி காஷ்மீர், ஜம்மு போயிடுச்சு, வெறும் காஷ்மீர் ரைஸ் கீர். ஸோ இதை வந்து நான் அது போடல, ஸோ வெறும் பாதாம் போட்டிருக்கேன், குங்குமப்பூ போட்டிருக்கேன். ஸோ இதையும் இது மாதிரி கார்னிஷ் பண்ணிடுங்க. ஆடி மாத ஸ்பெஷல் உங்களுக்காக உங்கள் வீட்டில் பூஜைக்கு செய்ய வேண்டிய 2 நைவேத்திய பிரசாதமாக, ஒன்று ரைஸ் கேசரி பாத், இன்னொன்று காஷ்மீரி ரைஸ் கீர். ரெண்டுமே சாஃப்ரான் கலரில், ஒரிஜினல் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் ரைஸ் வச்சு பண்ணக்கூடிய 2 டிஷ். உங்கள் வீட்லேயும் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கடவுளுக்கு படைங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் கூட இது மாதிரி பண்ணி சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஒரு ஃபேன்டாஸ்டிக் ரைஸ் கேசரி பாத், காஷ்மீரி ரைஸ் கீர், ஜஸ்ட் ஃபார் யூ இன் இதயம் தொட்ட சமையல், வெங்கடேஷ் பட் ஸ்டைல்.